கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 119வது சங்கீதத்திலே 165வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழக்கப்பட்ட ஒரு வசனம். அதாவது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர் இல்லை, அவர்களுக்கு தோல்வி இல்லை. அப்போது தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்று வேதம் சொல்கிறது. வேதத்தை நேசிக்கிறதுனால அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த முந்தின பகுதியிலே அந்த 163 பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். அப்போது உம்முடைய வேதத்தை நான் நேசிக்கிறேன், உம்முடைய வேதத்தை நான் நேசிக்கிறேன். உங்கள் பிரியமில்லாத பொய்யை நான் வெறுக்கிறேன், அதை அருவருக்கிறேன். பொய்யான காரியங்களை, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் வெறுக்கிறேன், அதை நான் அருவருக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் உம்முடைய வேதத்தை நான் நேசிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறபடினால உம்முடைய வேதத்துக்கு விரோதமாக இருக்கிற, உம்முடைய காரியத்துக்கு விரோதமாக இருக்கிற பொய்யான காரியங்கள் எல்லாவற்றையும் அதை வெறுக்கிறேன், அருவருக்கிறேன். உம்முடைய வேதத்தை நான் நேசிக்கிறேன். அது மகிமை உண்டாவதாக. அப்போது பொய்யான காரியங்களை அருவருத்து வெறுக்கிறதுனால, தேவனுடைய வேதத்தை நாம் நேசிக்கிறதுனால, நேசிக்கிற நமக்கு, உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று சொல்லலை, அது மிகுந்த சமாதானம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதிகமான சமாதானம். ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறவர். அவர் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் பிரபு. உலகம் கொடுக்காத சமாதானத்தை கொடுக்கிறவர், நமக்காக வைத்திருக்கிறவர், கொடுக்கிறவர். அப்போ தேவனுடைய சமாதானத்தை பெறுவதற்கு பொய்யான காரியங்களை வெறுத்து அருவருத்து தேவனுடைய வேதத்தை நாம் நேசிக்கும் பொழுது அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சமாதானத்தின் தேவன். உங்கள் வாழ்க்கையில் தேவன் மிகுந்த சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். அதற்கு தேவனுடைய வேதத்தை நீங்கள் நேசிக்கணும். வேதத்துக்கு புறம்பான காரியங்களை அருவருக்கணும், வெறுக்கணும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியத்தை செய்வார், சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுப்பார், அவர் நாமத்தை மையப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும், மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.